ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ரிக் எனப்படும் ரஷ்யா, இந்தியா, சீனா கூட்டமைப்பின் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதில் ரஷ்ய அரசு ஆர்வமாக இருக்கிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரேவ் தெரிவித்தார். ரஷ்யாவின் ஃபார்ம் நகரில் நடந்த யுரேசியா சர்வதேச சமூக மற்றும் அரசியல் மாநாட்டில் செர்ஜி லாவ்ரோவ் கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் அவர் பேசுகையில், முன்னாள் ரஷ்ய பிரதமர் எவ்ஜெனி பிரெமக்கோ எடுத்த முயற்சியின் பேரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் இணைந்து ட்ரையாட் அமைப்பை மீண்டும் தொடங்குவதில் ரஷ்யா ஆர்வம் காட்டுகிறது. இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்துள்ளன. வெளியுறவு கொள்கை தலைவர்கள் மட்டத்தில் மட்டுமல்லாமல் 3 நாடுகளின் பொருளாதார, வர்த்தக மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களுடனும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. எல்லையில் நிலைமையை எவ்வாறு எளிதாக்குவது என்பது குறித்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே புரிதல் ஏற்பட்டுள்ளது. இந்த ரிக் ட்ரையாடை மீண்டும் தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக நினைக்கிறேன். இந்தியாவை சீனாவுக்கு எதிராக திசை திருப்ப நாட்டோ வெளிப்படையாக முயற்சிக்கிறது. இந்தியாவுடன் நடந்த ரகசிய உரையாடல்களின் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன். இந்த போக்கை நாட்டோ வெளிப்படையாகவே செய்கிறது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று செர்ஜி லாவ்ரோவ் கூறினார்.